அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருவாசகம் முற்றுவதற்கு வந்திருக்கோம். கோயில வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நால்வர் பெருமக்களை தரிசனம் பண்ணிக்கலாங்க. நால்வர் பெருமக்கள் இல்லைன்னா நமக்கு திருமுறையே கிடைச்சிருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் அவங்கள முதல்ல நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கோவில்ல சுத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் திருவாசகம் முற்றுவதல் படிக்கிற இடத்துக்கு போகலாங்க. நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். நான் வரையில கரெக்டா அங்க எல்லாம் பூஜை ஆயிட்டு இருந்ததுங்க. திருவாசகம் முற்றுவதல்ல பாருங்க. திருவாசகம் நமக்கு 8ஆம் திருமுறையாக மாணிக்க வாசகர் பெருமான் அருளி இருக்காருங்க. இது மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல எம்பெருமான் சிவபெருமான கைப்பட எழுதுனதுங்க. இது அவ்வளவு சிறப்புக்குரியதுங்க. திருவாசகத்துக்கு உருகாதோர் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படிங்கிற பழமொழியே இருக்குதுங்க. போற்றி
எல்லாரும் வாங்கிக்க. பூவை போட்டு பூவை போட்டு நான் போட்டுருந்தேன். ஓரமாக நிற்கிறேன். திருவாசகம் படிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் இருக்குது. திருவாசகம் படிச்சா நமக்கு அடுத்த பிறவிங்கிற ஒன்றே இருக்காதுங்க. இதை டீட்டெயிலா அடியார் அம்மா வந்து சொல்றாங்க, கேளுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி, இன்றெனக்காரமுது ஆனாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. ஆரூரம் வந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவாசகம் படிக்கிறதுனால என்ன கிடைக்குன்னா, நாம இந்த உயிர் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததுங்கிறதே நம்ம தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா திருவாசகத்தை நீங்க படிக்க 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 அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனே நம்மளுக்கு எல்லாத்தையுமே உணர்த்துவான். எல்லாமே நம்ம அதனால தெரிஞ்சுக்க முடியும். திருவாசகம் படிக்கிறதுனால நம்ம ஒவ்வொன்னா இறைவன் வந்து நம்மளை உணர்த்தி 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 நம்ம நல்ல நிலைக்கு கொண்டு வந்து அவனுடைய நம்ம எல்லாரும் இந்த ஆன்மா உயிர் உடம்பு எடுத்ததே வந்து இறைவனுடைய திருவடியை சேரணுங்கிறதுக்காக தான். ஆனா அதையே நம்ம தெரியாம இந்த மாயையில உழண்டு நம்ம வருத்தப்பட்டுட்டு ஒவ்வொன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனா இந்த கடவுள் கிட்ட போனா அது கிடைக்கும், இந்த கடவுள் கிட்ட போனா அது கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கடவுள் சிவபெருமான் தான். அவர்கிட்ட இருந்து எல்லாருமே வாங்கி கொடுக்க முடியும். அவரா கைப்பட எழுதுனதுதான் இந்த திருவாசகம். மாணிக்க வாசக மணிவாசக பெருமான் உரைக்க அது அப்படியே நம்ம சிவபெருமான் கைப்பட எழுதி வச்சதுதான் இந்த திருவாசகம். என்ன வேணுமோ எல்லாமே அதுல இருக்கு. ஆனா நம்ம தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். திருவாசகத்துக்குள்ள நம்ம இப்படிதான் படிக்கணும், அப்படிதான் படிக்கணும், அப்படி பாடணும், அப்படி எல்லாம் இல்லவே இல்லை. அவனை நினைச்சிட்டு இருந்தாலே போதும். அவன் அருளால அவன் தாழ் வணங்கி நம்ம அதுக்குள்ள வர முடியும். நான் நல்லா சுத்தமா திருவாசகம் என்னன்னு தெரியாது, தேவாரம் என்னன்னு தெரியாதுன்னால இருந்தேன். ஆனா நான் சித்தாந்தம் திருமுறை வகுப்புக்குள்ள எல்லாம் வந்து திருமுறை வகுப்புல வந்து நான் உணர்ந்துட்டேன். இப்ப நான் திருவாசகம் படிச்சுட்டு இருக்கிறேன். என்ன கேட்டாலும் கேட்கவே வேண்டியதில்லை. நம்ம அப்பா கிட்ட நமக்கு நான் குழந்தைக்கு என்ன வேணுங்கிறத வந்து அவங்களே தெரிஞ்சுதான் அப்பா செய்வாங்க, அப்பா அம்மா. அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா பிரிவிலையும் அப்பா அம்மா நம்ம சிவபெருமான் தான். அப்ப அவருக்கு தெரியல தன் குழந்தைகளுக்கு என்ன வேணும், என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறது தெரியும். அதனால நீங்க அவரை புடிச்சிட்டா போதும். திருவாசகம் வந்தா நம்ம கண்டிப்பா அவர் உணர்வோம். அவர் நமக்கு உணர்த்துவாரு. நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு எதுவுமே வேண்டாம், அவர்னாலதான் எல்லாம் நடக்கும், அவர் தான் எல்லாம் செய்வாருங்கிறத நம்ம உணர்வோம். அந்த உணர்வு வந்து திருவாசகத்துல வந்து ஒவ்வொன்னு அவர் எப்ப உணர்த்துவாரா தெரியாது, உடனே உணர்த்துவாரா இல்ல எப்ப உணர்த்துவாரா அதெல்லாம் தெரியாது. ஆனா உணர்த்துவாரு. கண்டிப்பா நீங்க அந்த திருவாசகத்துக்குள்ள நீங்க வந்து திருவாசகம் உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுமா, எப்படி தெரியுமா, அந்த இறைவனை நினைச்சு அப்படியே பாட இல்ல படிச்சீங்கனாலும் அது கண்டிப்பா அது உணர்வீங்க. அவருடைய அருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது உணரும் போதுதான் தெரியும். நான் உணர்ந்ததுனால நான் சொல்றேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், அவர் போதும், நான் இருக்கிறேன். எல்லாருமே அந்த நிலைக்கு அவர் கொண்டு வந்துருவாரு. அது கண்டிப்பா கொண்டு வருவாரு. இப்ப இல்லைனாலும் எப்ப இருந்தாலும் கொண்டு வருவாரு. அதுக்குள்ள போனீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே இறைவனை உணர முடியும். எல்லாமே அவன்தான்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீங்க கண்டிப்பா எல்லாருமே திருவாசகம் கண்டிப்பா படிங்க. அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. எல்லாமே அவர் பாத்துக்குவார். நம்ம அம்மா அப்பா எப்படி நம்மளை பாத்துக்குவாங்க அப்படி அவர் எல்லா பிறவிக்கும் நம்மளுக்கு அம்மா அப்பா. அதனால நம்ம இப்ப தெரிஞ்சு இதுக்குள்ள போறோம்னா அவருக்கு நம்ம குழந்தைங்க வந்துட்டாங்க, நம்மளை நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கு அவர் செய்வார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம.
திருவாசகம் வந்து மொத்தம் 51 பதிகங்கள் உள்ளதுங்க. அந்த ஒவ்வொரு பதிகத்திலையும் ஒவ்வொரு 10 பாடல்கள் வருங்க. முதல் பதிகம் பாத்தீங்கன்னா சிவபுராணம், கடைசி வந்து அச்சோ பதிகங்க. மொத்தம் அந்த 51 பதிகமும் விடாம வந்து படிப்போங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டா விடாம அது முடியற வரைக்கும் படிப்போங்க. இடையில சாப்பிட்றது கூட வந்துட்டு 4 பேராதாங்க போய் சாப்பிடுவாங்க. அப்படியே விடாம படிக்கணுங்க. திரு பொன் ஊஞ்சல் பதிகம் வந்து பாடினவங்க. பாத்தீங்கன்னா அதுல வந்து திருவாசக புக்கை வந்து சிவபெருமானா நினைச்சு நாங்க வந்து ஊஞ்சல் தாளாட்டுவோங்க. பாருங்க, பாட்டு படிக்கையே அவ்வளவு உருக்கமா இருக்குங்க திருவாசகம் பாட்டு. நீங்க படிச்சு பாருங்க, அப்பதான் உணரத்தான் முடியுங்க. நீங்க வாய்ப்பு கிடைக்கல படிங்க. நமக்கு வந்து அதுல இல்லாத கருத்துக்களே இல்லைங்க, எல்லா கருத்துக்களும் அதுல இருக்குங்க. நாங்க வந்து ஒரு 20 பேர் கொண்ட குழுங்க. மாதத்துல ஒரு நாள் வந்து திருவாசக முற்றோதல் வச்சு படிச்சுட்டு இருக்கோங்க. கோயில்ல, வீட்டுல, இப்படி எல்லா பக்கமும் படிக்கிறோம். உங்களுக்கு எங்கேயாவது நியர்பை கோயில்ல படிக்கணும்னா இல்ல வீட்டிலேயே படிக்கணும்னா சொன்னீங்கன்னா நாங்க வந்து எல்லாம் படிப்போங்க. அப்படியே வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு படிக்க முடியலனாலும் இந்த பாட்டை போட்டு கேளுங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருக்குங்க. இதுல 51 பதிகங்கள் இருக்கு. ஒவ்வொரு பதிகங்களா கேட்டு பாருங்க. அவ்வளோ ஒரு அதுல இல்லாத கருத்துக்களே இல்லைங்க. நீங்க கண்டிப்பா கேட்டு பாருங்க. வாய்ப்பு கிடைக்கிறவங்க படிச்சு பாருங்க. கடைசி பதிகமாகி அச்சோ பதிகத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், பாருங்க. ஓங்காரத்து உட்பொருளை ஐயவனுக்கு அருளியவாறு ஆபெருவார் அச்சோவே. சாதில் பிறவின்னும் கடலுளியில் தடுமாறி காடுமிக்கு அணியார் களவியிலே கண்களே சேரும் மனம் ஆதி எனக்கு அருளியவாறு ஆர்பெருவார் அச்சோவே. செம்மை நலம் அறியாத மும்மை நலம் அறிவித்து முதலாய முதல்வெண்ணை நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த நம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெருவார் அச்சோவே.
போற்றி போற்றி. அக்கா முதல் திரும்ப இல்லை வளர்கண மக்கள் வஞ்சக கோயகல பொன்னிசை மண்டபத்துள்ளே புகுந்து உண்மையெல்லாம் விளங்க அண்ணனை மணவால் உமையோர் அடியோம் புரிந்து பின்னை பிறவி அறிந்த பித்தற்கு பல்லாண்டு பொருந்துமே. யாவருக்குமாம் இறைவன் ஒரு பச்சிலை, யாவருக்குமால் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமால் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் இவருக்கு இன்னுரைதானே. 11ஆம் திருப்பதி. மற்றும் பலவி பிதற்ற வேண்டாம் மடநெஞ்சே கற்றை சடையண்ணல் காலத்தி நெற்றிக்கண் ஆறா அமுதின் திருநாமம் அஞ்செழுத்தும் சோராமல் எப்பொழுதும் சொல். 12ஆம் திருப்பதி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் திருப்புகழ். கரும்பு வெள்ளும் சேர்த்தாலே பெரிய ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, ஊர்மொழியார்கள் நினைத்த முகம் ஒன்று, ஒன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடை சூழலை அழைத்த முகம் ஒன்று, அணியை மனப்புற வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. அன்னம்பாடி செய்துட்டு பொன்னம்பாளிக்கும் மேலுமி பூமிசை என் அன்பு ஆளிக்கும் ஆறுகண்டின் இன்னும் பாளிக்குமோ இப்பிறவியே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பல மேத்துணைய தென்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசனன மானமுன தென்று மோதும் ஏழை கல்வியாக்குள்ள நிதேதன விழா விழுவை தேவ புகழ் வாழ் மறையும் என் சொல்லாதோ நீருபடும் மாலையொரும் மேனியவ வேளாணி நீலமயில் வாக உமை தந்த வேளா நீசர்களு மோடனது தீவின எல்லாம் அணிய நீரிதனி வேள்விடும் அடங்க வேளா சீறி வரும் மாறமுன நாவியனும் மாணிமுக தேவர் துணை வாசகிரி அண்டங்கூடம் சேரும் மலகார் பழனி வால்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. பள்ளி மணாளனுக்கு அரோகரா. தென்பழனி ஆண்டவனுக்கு அரோகரா. அரோகரா. இப்ப திருவாசகம் 8வது திருமுறையா வருது இல்லைங்க. அதுக்கு நம்ம திருவாசகம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 7 திருமுறையிலையும் ஒவ்வொரு பாட்டு படிச்சிருவோங்க. இப்ப 8வது திருமுறையாகிய திருவாசகத்தை படிச்சு முடிச்சுட்டு மிச்சம் இருக்க 9, 10, 11, 12 இந்த 4 பாடல்களும் பாடிடுவோங்க.
பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்புகழும் 2 பாட்டு பாடிட்டு இப்போ வந்து நம்ம அன்னம் பாளிப்பு ஏத்திருப்பாங்க இல்லைங்க, மத்தியானம் சாப்பாடு அன்னைக்கு வந்து பூஜை ஏத்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து வாழ்த்துவோங்க. வாழ்த்து பாடல் பாடி அந்த பூஜை ஏத்த குடும்பத்தை வந்து வாழ்த்துவோங்க. யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லருளும் கழுமல வளனக பெண்ணில் நல்லாதொடும் பெருந்தகை இருந்ததே. இப்ப அன்னைக்கு வந்து பூஜை ஏத்திருந்தாங்க, அவங்கள வந்துட்டு நம்ம மண்ணில் நல்லவண்ணம் பாட்டு பாடி அவங்கள எல்லாம் வாழ்த்துனாங்க. பாருங்க தலையில பூ வச்சு எல்லாம் வாழ்த்துனாங்க. திருவாசகத்தை உள்ளன்போடு உருகி உருகி இறை சிந்தனையுடன் நம் பாடையில் அந்த சிவபெருமானே இறங்கி உருகி வருவாருங்க. எப்படி மாணிக்க வாசக பெருமானை ஈர்த்து ஆட்கொண்டாரோ அதே போல் நம்மையும் ஈர்த்து பெருவாழ்வு வாழ வைப்பாருங்க. நமது வாழ்வில் துன்பம் விலகி இன்புற்று வாழ நமது வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டி விடை பெறுகிறேன். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.